சேலம் செரமனூர் பகுதியில் இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த மதுபான கடை அந்த பகுதியில் எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ அந்த அகற்ற சொல்வதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார்? மணிமாறன், இந்த கடை அமைந்திருக்கும் இடத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, சேலம் மாநகரோட மையப்பகுதியான 4 ரோடு அருகில இருக்க இந்த பெரம்பலூர் சாலையில தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியானது அதிக பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வணிக நிறுவனங்களும், ஏராளமான வணிக நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இந்த பகுதியில இந்த கடை ஆரம்பத்தில் தமிழக அரசுடைமையாக்கப்பட்ட போதே, இந்த மதுபான கடைகள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்ட பொழுது இந்த கடை இங்கு இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு பல கட்ட போராட்டங்களையும் நடத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்தும் இந்த கடை இதுவரைக்கும் அகற்றாம இருக்கிறதுக்கு கண்டனம் தெரிவித்துதான் இன்றைய தினம் போராட்டம் நடக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு காலையில போராட்டம் நடத்துவதற்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஒரு பக்கம் தயாராகி இருக்கின்றார்கள். இந்த தகவல் அறிந்த காவல்துறையினரும் குறிப்பிட்ட அந்த பெரம்பலூர் சாலையில் உள்ள மதுபான கடையை சுற்றி தடுப்புகள் அமைத்து காவல்துறை வாகனங்களோடு தயார் நிலையில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. இதனை பொருட்படுத்தாமல் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கடை திறக்கும் நேரத்தை எதிர்பார்த்து அந்த நேரத்தின் அடிப்படையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட முயற்சி பண்ணாங்க. குறிப்பா சுமார் 50 மீட்டர் தொலைவில் இருந்து எழுப்பியபடி வந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட முயற்சி பண்ணாங்க. அப்போ காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது காவல்துறையினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரிடையே கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்ட பொழுது காவல்துறையினர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினை சேர்ந்த சிலர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தினாங்க. குறிப்பா அரை மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறையினர் தாக்குதலுக்கு பதில் கூற வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த போராட்டத்தின் போது முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் காவல்துறை வாகனத்தின் அடியில் படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட பெரம்பலூர் சாலையில் உள்ள இந்த கடையை அகற்றும் வரை தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் நீடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் மாதர் சங்கத்தினர் தெரிவித்திருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் குண்டுகட்டாக இழுத்து சென்று, வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. மணிமாறன். மோகன்ராஜ், எவ்வளவு நேரமாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள்? இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் பங்கெடுத்திருக்காங்க. குறிப்பாக ஒரு 11:45 மணி அளவில் தொடங்கிய இந்த போராட்டத்தின் போது போராட்டம் ஆரம்பத்தில் வெறும் கோஷம் எழுப்பு அப்படிதான் நடந்தது. இருந்த போதிலும் காவல்துறையினர் இவர்களை தடுக்க முயன்ற இந்த நேரத்தில் தான் இரு தரப்பினருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக தங்களது போராட்டத்தை கைவிடாமல் இரண்டு தரப்பினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் இருவருமே சாலையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டம் ஏற்கனவே நான் கூறியதுபடி இந்த சாலையானது எப்பொழுதும் மிகுந்த பரபரப்பாக காணப்படும், பொதுமக்கள் நடமாட்டம், வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருக்கும். அப்படிங்கிறதுனால காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது செய்ய முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஏற்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தங்களது போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வலுப்படுத்திய காரணத்தினால இந்த பகுதி மிகவும் ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. போக்குவரத்தும் மிகுந்த நெரிசல் ஏற்பட்டது. இருந்த போதிலும் கூட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்து வாகனத்தில் ஏற்றியிருக்காங்க. மணிமாறன்.